Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அன்புக்கரங்கள் திட்ட தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பல குடும்பங்களுடைய குடும்பங்கள்லாம் பார்த்தோம். முதுகெலும்பு இழந்த பலவீனப்பட்டுச்சு. உடனே இந்தியாவுக்கே முன்மாதிரி அரசா கொரோனாவில் பெற்றோர் இழந்த 15,775 குழந்தைகளுக்கு 511 கோடியே 27 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கணும். இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதா? இல்லை. கொரோனாவில் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய்ன்னு 2021 1148 குழந்தைகள், 2022 1112 குழந்தைகள், 2023 1012 குழந்தைகள்னு 3 ஆண்டுகளுக்கு நிதி உதவி வழங்கணும். இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதா? இல்லை. சமூக சேவை இல்லங்கள் மற்றும் அரசு குழந்தைகள் இல்லங்கள்ல தங்கி இருக்கக்கூடிய 1,400 பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு மற்றும் விளையாட்டு பயிற்சிகள் வழங்குகிறோம். இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதா? இல்லை. சிறப்பு தத்தெடுப்பு நிறுவனங்கள் இருக்கிற ஊட்டச்சத்து குறைபாடுகள், அந்த குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்க அனைத்து சிறப்பு தடுப்பு நிறுவனங்களையும் தத்தெடுப்பு நிறுவனங்களையும் தாய்ப்பால் வங்கியோடு இணைச்சிருக்கிறோம். இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதா? இல்லை. இப்படி ஏராளமான திட்டங்களை, முன்னெடுப்புகளை எங்களால பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இதுக்கும் வாக்கு அரசியலுக்கு என்ன தொடர்பு இருக்கு? வாக்கு என்பது மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான அடையாளம். அந்த நம்பிக்கையை பெறும் கொள்கையும் செயல் திட்டமும் உழைப்பும் எங்க கிட்ட இருக்கு. அந்த நம்பிக்கையினால் பெறப்பட்டிருக்கும் இந்த பொறுப்பு சமூகத்தினுடைய கடைகோடி மனிதரையும் கை கொடுத்து மேலே தூக்கி விடுறதுதான் வாய்ப்பு. அந்த கையாகத்தான் என்னுடைய கை இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு. பெற்றோர் வேலைக்கு போறாங்கன்னு குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்கிறோம். பெற்றோரே இல்லாத குழந்தைகளை, சிங்கிள் பேரண்ட் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துக்கணுமே என்ற எண்ணம் வந்துச்சு. அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த அன்பு கரங்கள் திட்டம். இந்த திட்டத்துக்காக மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகள், பெற்றோர்ல ஒருவர் இறந்து மற்றொருவர் கைவிடப்பட்ட குழந்தைகள், பெற்றோர்ல ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் மாற்றுத்திறனாளியாக இருப்பவரின் குழந்தைகள், பெற்றோர்ல ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் சிறையில் இருந்தா அவங்களுடைய குழந்தைகள், பெற்றோர்ல ஒருவர் இறந்து மற்றொருவர் பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோய்களோடு வாழ்ந்து வராங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள்னு கணக்கெடுக்க சொன்னோம். அப்படி முதல் கட்டமா கண்டறியப்பட்ட 6,082 குழந்தைகளுக்கும் பள்ளி படிப்பை முடிக்கிற வரைக்கும் இனிமேல் மாதந்தோறும் 2,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வரவு வச்சிடுவோம். அன்புக்கரங்கள் திட்ட தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றினார். அதில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நான் இருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம் என அவர் தெரிவித்திருக்கிறார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.